பாரதி ராஜா படுத்திருக்கும் போது கூட பக்கத்திலே அந்த எய்த்தாப்புல ஒரு ஸ்டாண்டில் வந்து மனோஜ் ஃபோட்டோ வச்சு வச்சிருக்காரு போல. பார்க்கறது அழுகிறது. அது எனக்கே சொல்லும் போதே வேதனையாக இருக்குது சார். உண்மையாக தம்பி வந்து சொன்னதெல்லாம் இப்போ கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 24 hours மகனுடைய சோகத்துலேருந்து அவரால் வெளியில் வர முடியலைங்கிறது தான் உண்மை. அதாவது போனால் கூட பாரதி ராஜா சாரால் பழையபடி வந்து உடனே ஞாபகப்படுத்திக்க முடியல. அப்படியே யோசனை பண்ணி யார் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தம்பியே போனால் கூட ஜெயராஜா அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து இது நினைவு தப்பிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கம். அது வந்து மனசை தொண்டை அடைக்கும் போது என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் வந்து சமீபத்தில் உடல்நிலை குறைபாடால இறந்துட்டாரு. 46 வயசு தான், சின்ன வயசுலேயே காலம் ஆயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பாரதி ராஜா அவர்கள் அந்த துயர்லேருந்து மீளவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக சக்தியை இழந்துக்கிட்டு வர்றாரு, சுயநினைவை இழந்துட்டார் அப்படின்னு அவருடைய தம்பி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா சார்? அது உண்மைதானா சார்? இல்லை, அது உண்மையான தகவல் தான். அதாவது வந்து மனோஜ் இறக்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது வந்து வயசு மூப்பின் காரணமாக உள்ள பிரச்சனைகள் தான். பாரதி ராஜா சாருக்கு இப்போ ஒரு 80+ நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 வருடங்களாகவே வந்து சில உடல் உபாதைகள் இருந்துச்சு. அதாவது நுரையீரலில் வந்து கிருமி தொற்று, அப்புறம் வந்து சிறுநீரகத்தில் வந்து கிருமி தொற்று, அப்புறம் லிவரில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து பாரதி ராஜா சாருக்கு இருந்துச்சு. நமக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது வந்து ஒரு பிரபல மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து பாரதி ராஜா சார் வந்து இதுக்காண்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் குணமாயிட்டார். அதுலேருந்து குணமாயிட்டார். ரெஸ்ட்டில் தான் இருந்தார். ஒரு நிறைய படங்களில் வந்து தொடர்ந்து பாரதி ராஜா சார் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நடிக்கிறத குறைச்சிட்டு ரெஸ்ட்டில் தான் இருந்தார். அவருடைய நீலாங்கரை வீட்டில் வந்து அவர் முழுக்க ரெஸ்ட்டில் இருந்தார். அப்போ வந்து பாரதி ராஜா சாருடைய மகன் மனோஜ் தான் வந்து அப்பாவோட கூட இருந்து எல்லா வேலைகளையும் எல்லா பணிவிடைகளையும் வந்து செஞ்சார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருக்கும் மனோஜுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அதாவது மனதளவில் வந்து 2 பேருக்கும் சின்ன பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். அதாவது எல்லார் வீட்லேயும் உள்ள பிரச்சனை தான். ஒரு அப்பா பையன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் உள்ள மாதிரி மனோஜுக்கும் பாரதி ராஜாக்கும் சின்ன மன வருத்தங்கள் இருந்தது உண்மைதான். அதனால வந்து பாரதி ராஜா சார் வந்து மனோஜோட வந்து பெருசாக பேசிக்காம இருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் உண்டு, அந்த கடைசி காலகட்டங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து நீலாங்கரையில் இருக்காரு. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேத்பட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து அவருடைய மனைவி நந்தனா 2 குழந்தைங்களோட தனியாக இருந்தார். ஸோ அப்பாவை போய் பார்த்துட்டு அப்பாவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் பண்ணிட்டு திருப்பி இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கே உடம்பு முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சில உடல் கோளாறுகளால் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணும்போது அவருக்கு வந்து இதய வால்வில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அதாவது அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4-5% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மனோஜ் வந்து சரியாயிட்டார். ஆக்சுவலி வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொடுத்த மருந்துகள்லாம் நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. நல்லாவே உடல் வந்து தேறி வந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு மத்தியானம் ஒரு நாளைக்கு வந்து மயங்கி விழுந்துடுறாரு. என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு போய் பார்த்தா இறந்துடுறாரு. இது வந்து பாரதி ராஜா சாருக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி ஆயிருது. அதாவது வந்து தன்னுடைய மகன் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது மகன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாரதி ராஜா சாருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாரதி ராஜா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆளு தான் வந்து கரடு முரடாக இருப்பார். அதாவது பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர மனசு வந்து ரொம்ப மென்மையான, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, மெல்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது இப்போ மகன் மனோஜ் மேலேயும் மகள் வந்து அவங்க ஜனனி அவங்க பேர், அவங்க 2 பேர் மேலேயும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவ்வளோ பிரியம் வச்சுருந்தார். மகன் மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா வந்து பெரிய ஒரு உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சார். பெரிய பாப்புலாரிட்டியே வந்து எப்போ கிடைச்சிச்சுன்னா மகன் மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான். நான் வந்து சில நெருக்கமான பாரதி ராஜாவோட உறவினர்கள் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, மகன் மனோஜ் பிறந்தப்ப ஒரு பெரிய படத்துக்கு வந்து பாரதி ராஜா சாருக்கு வந்து பெரிய தொகை வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதை மொத்தத்தையும் வந்து அவருடைய குழந்தையா இருந்த காலகட்டங்களில் மகன்
அவன் மகன் கிட்ட கொடுத்து வந்து அழகு பார்த்துருக்காரு பாரதி ராஜா. இவ்வளவு பணம்லாம் வந்து உன்னால தாண்டா வந்துச்சு, பேரும் புகழும் உன்னால தாண்டா வந்துச்சு, நீ செல்லம் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னுடைய மகனை வந்து ஒவ்வொரு 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 காலகட்டத்திலையும் ரசிச்சு ரசிச்சு வளர்த்தாரு. மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை மகன் பேர்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து நிறைய படங்கள் தயாரிச்சுட்டு வந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனனி, அவங்க ஜனனி கம்பெனிஸ்னு மகள் பேர்லையுமே ஒரு பட நிறுவனம் தொடங்கி நிறைய படங்கள் தயாரிச்சுட்டு வந்தாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு நினைவு தெரிஞ்சு மகன் மனோஜுக்கு வந்து ஒரு 17 18 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வயசு. அப்போ அவருடைய பர்த்டே, மனோஜோட பர்த்டே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன், என் அப்பாவும் நானும் போயிருந்தோம். ஸோ அந்த அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடினார், எக்ஸ்ட்ராடனரியாக டான்ஸ் ஆடினார். அங்கே நிறைய விஐபி செலிபிரிட்டிஸ், அதாவது டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்ன சார் உங்கள் பையன் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஆடுறாரு, உங்கள் பையன் அடுத்த பெரிய ஹீரோ வந்துருவார் போல அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டினாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ஆடினார். வந்து அது ஒரு பாட்டு போட்டு எக்ஸ்ட்ராடனரியாக டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ மனோஜுக்கு வந்து சினிமாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது முதல்லேருந்தே இருந்துச்சு. நடிக்க வரணுன்றதை விட வந்து அப்பா மாதிரி ஒரு இயக்குனராக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால பாரதி ராஜா சார் வந்து மனோஜ் அவர் கூடவே தான் வச்சுருப்பார். மனோஜ் நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருடைய நிழல் மாதிரி தான் வச்சுருப்பார். எனக்கு தெரியும் நல்லாவே. நான் பல படப்பிடிப்புகள்ல வந்து நாடோடி தென்றல்னு ஒரு படம் இருந்துச்சுல, கார்த்திக் வச்சு எடுத்திருந்தாரு. அந்த படப்பிடிப்பின் போது நான் போயிருந்தேன் அந்த அந்த லொக்கேஷனுக்கு. அப்போ வந்து கூடவே மனோஜ் வந்து உதவியாளர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ மனோஜ் கூடவே வளர்த்து விட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும், டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டாக ஆகணும்னு சொல்லி மணிரத்னத்தில் வந்து சேர்த்து விட்டாரு. ஸோ மனோஜ் வந்து எப்படியாவது ஒரு நல்ல டேரக்டராக கொண்டு வந்துடணுங்கிற எண்ணங்கள் வந்து பாரதி ராஜாவுக்கு பெரிதளவில் இருந்துச்சு. ஆசை எல்லா தகப்பனுக்குள்ள ஆசை தானே, அது வந்து இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. பல பேரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது வந்து கார்த்திக்லேருந்து பாண்டியன்லேருந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிலகல் ரவிலேருந்து எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த இடத்துல பல ஹீரோயின்ஸை வந்து அறிமுகப்படுத்தின பெருமை வந்து பாரதி ராஜா சாருக்கு உண்டு. ராதிகா, ரேவதி, ரதி, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஹீரோயின்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஹீரோயினை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா அந்த ஹீரோயின் வந்து ஒரு ரவுண்டு வராமல் போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆயிடுவாங்க. அப்படி வந்து தேர்ந்தெடுத்து பல பேர் வந்து ராதா எல்லாருமே வந்து பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தி ஆறுங்கிற பேர் வருமா? ஆமா, ஆறு கிட்டத்தட்ட எல்லாமே ஆறுன்னு தான் வைப்பாரு பாரதி ராஜா சார். ஸோ அந்த ஹீரோயின்ஸ்லாம் பெரிய ரவுண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அவரோட சாய்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். கேமரா முன்னாடி அவங்கள வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுன்ற ஒரு டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்குது. அந்த வகையில் வந்து பாரதி ராஜா சார் வந்து எக்ஸ்பர்ட். அது மாதிரி நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ மகனை வந்து அதே மாதிரி அறிமுகப்படுத்தி சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தாஜ்மஹால் படத்தை அவர் இயக்கி தயாரித்தார். அது வந்து ஏஆர் ரஹ்மான்லாம் மியூசிக் பண்ணார். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை வந்து அந்த படம் கொடுக்கல. எதிர்பார்த்த வெற்றியை படம் கொடுக்கலன்னும் போது பாரதி ராஜா சாருக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தின பாரதி ராஜா தன்னுடைய மகனை வந்து பெருசாக வந்து கொண்டு வர முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அடுத்த அல்லி அர்ஜுனா ஏதோ படம் சரண் டைரக்ஷனில் அவரே தயாரித்தார் நிறைய படங்கள். அதுக்கப்புறம் வேற படங்களையும் நம்ம மனோஜ் நடிச்சு பார்த்தார். பட் எதுவுமே கிளிக் ஆகலை. இயக்குனர் ஆகணுங்கிற ஆசையில் சிவப்பு ரோஜாக்கள் படம் இருக்கு பார்த்தீங்களா, அது பாரதி ராஜாவோடைய ஒரு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க் படம், பிரமாதமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த படத்தை வந்து மறுபடியும் பார்ட் 2 பண்ணணும், ரீமேக் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி நிறைய நடிகர்கள்ட்ட வந்து கதையெல்லாம் சொன்னார் மனோஜ். ஆனால் ஏனோ அது நடக்கவே இல்லை. மனோஜ் வந்து இந்த இயக்குனர் கனவு வந்து நடக்காமே இருந்தது. இது பாரதி ராஜாவுக்கு ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருந்தது. கடைசி காலகட்டத்தில் நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தை வந்து மனோஜ் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மனோஜ் வந்து அப்பாவை வந்து நடிக்க வைக்கணும். அந்த படத்தில் வந்து மனோஜ் ஆசைப்பட்டு அப்பா வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்தை சுசீந்திரன் வந்து தயாரிச்சிருந்தாரு. அந்த படம் முடிகிற தருணத்தில் சின்ன பொருளாதார நெருக்கடி, ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த படத்தில் இருந்திருக்கு. அதுக்கு வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மாவோட நகை கொஞ்சம், அப்புறம் வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் இதெல்லாம் வாங்கி ஒரு பெரிய தொகை வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து ரிட்டர்ன் ஆகலை. அந்த படம் வந்து பெருசாக போகலை. அந்த மார்கழி திங்கள்ங்கிற படம் வணிக ரீதியாக வந்து ஒரு வெற்றி படம் கிடையாது. அதனால் வந்து அந்த போட்ட பணம் வந்து திருப்பி வரல. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே சின்ன பிரச்சனைகள் அப்பா மகனுக்கு இருக்கும்போது இது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை வந்து உருவாக்கி 2 பேரும் பேசாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு உடம்பு முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தார் இல்லையா, அப்போ வந்து 2 பேருக்கும் எல்லா இளைய இயக்குநர்களும், அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இயக்குநர்கள் எல்லாமே வந்து பாரதி ராஜா வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது வந்து
ஸ்டுடியோவில் இருந்த கேமராவை கொண்டு போய் வந்து எப்படி சொல்றது வயல்ல சேரில் வந்து நிற்க வச்சது, கேமரா வந்து பதிச்சது, அங்கே படம் எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு வந்து நிரூபிச்சது வந்து பாரதி ராஜா தான். 16 வயதுலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் அந்த படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார், பரட்டைங்கிற கேரக்டரில், டிஃப்ரெண்டான கேரக்டர். அதே மாதிரி கமலஹாசனும் நிறைய படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து சப்பானின்னு ஒரு கேரக்டரில் வந்து கோமணம்லாம் கட்டி வேற ஒரு டைமென்ஷன் வந்து அந்த படத்தை காமிச்சிருப்பார். அந்த மயில் கேரக்டர், ஸ்ரீதேவி கேரக்டர், அந்த படம் யாராலையும் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு முத்திரை பதிச்ச படம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் வரிசைன்னு பார்த்தீங்கன்னா மண் வாசனையிலேருந்து, சிவப்பு ரோஜாக்கள்லேருந்து, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, நிறையா எல்லா படமும், முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, எல்லா படங்களுமே வந்து ஒரு ஒரு ஆணித்தரமா ஒரு கருத்தை வந்து சொல்லுவார். அந்த கருத்து வந்து ஆணித்தரமா போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகிற அளவுக்கு வந்து படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி கண்ட ஒரு இயக்குனர். அது இயக்குனர் இமயம் அப்படின்னா பாரதி ராஜா தான். அப்படிப்பட்ட பாரதி ராஜாவுடைய கடைசி காலத்துல 2 பேர் பிரிஞ்சிருக்கிற நேரமில் மகன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அது தாங்கிக்கவே முடியல பாரதி ராஜா. நான் முதல்ல சொன்னேன், பாரதி ராஜா வந்து பார்க்க தான் வந்து கரடு முரடா இருப்பார், ஆனா மென்மையானவர். உண்மையா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவர். பொதுவாகவே இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அதிகப்படியாக வந்து கலையிலேயே அவங்களுக்கு தங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய இயல்பான சுபாவம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான சுபாவமாக இருக்கும், கடுமையாக இருக்க மாட்டாங்க அவங்க. மகனுடைய அந்த 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 இறப்பு அவரால் அது தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், உடைஞ்சு போயிட்டார், டோட்டலாக உடைஞ்சு போயிட்டார். அந்த கடைசி காரியங்கள் பண்ண அந்த காணொலியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, யாருக்குமே சார் அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு நிலைமை வரவே கூடாது. இத்தனை படங்கள் வந்து மக்களை வந்து மகிழ்விச்ச ஒரு இயக்குனர், எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், மிக ஆளுமையா அந்த சினிமா துறையில வந்து இன்னைக்கும் பாரதி ராஜானா அந்த மரியாதையை நிலைநாட்டின ஒரு இயக்குனர். அவருடைய பர்சனல் லைஃப்ல இந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அவரால் தாங்கவே முடியல. நெஞ்சடைச்சு போய் தான் நின்னார், அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியல. இன்னைக்கும் சிக்கல்ல தான் இருக்காரு. அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கங்கை அமரன் கூட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவரோட வீட்டுக்கே போயிருப்பாரு. பால்கனியில் உட்காந்துருக்கும் போது இவர் பழைய நினைவுகளில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண சில இழப்புகளுக்கு நீங்க என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாது சார். என்ன ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாது. இது வந்து எப்படின்னா புத்திர சோகம். இது வந்து தன்னுடைய மகன் தனக்கு முன்னாடி, அது வார்த்தையால சொல்லக்கூட நான் விரும்பலை, அந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த தகப்பனுக்கு வரக்கூடாது. பாரதி ராஜா சார் மட்டும் இல்லை, அவங்க மனைவி இருக்காங்களே, துணைவியார் மனோஜோட அம்மா, அவங்களும் வந்து முழுமையாக உடஞ்சு போயிட்டாங்க. குடும்பமே வந்து உடஞ்சி போச்சு, அதான் உண்மை. அவங்க மகள் ஜனனி வந்து, அப்பா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப மனசு பழைய நினைவுகளோடய இருந்துட்டு இருப்பீங்க, வாங்க மலேசியாவுக்குன்னு அங்கே கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில், ஜனனி வந்து மலேசியாவில் இருக்காங்க கணவன் குழந்தைகளோட, அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் பாரதி ராஜா வச்சுருக்காங்க. ஸோ பாரதி ராஜா அங்கே படுத்திருக்கும் போது கூட அவர் தம்பி சமீபத்தில் ஒரு காணொலியில் ஜெயராஜ் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, படுத்திருக்கும் போது கூட பக்கத்திலே அந்த எய்த்தாப்பில் ஒரு ஸ்டாண்டில் வந்து மனோஜ் ஃபோட்டோ வச்சு வச்சுருக்காரு போல். பார்க்குறது அழுகிறது. அது எனக்கே சொல்லும் போதே வேதனையாக இருக்குது சார். உண்மையாக தம்பி வந்து சொன்னதெல்லாம் இப்போ கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 24 hours மகனுடைய சோகத்துலேருந்து அவரால் வெளியில் வர முடியலைங்கிறது தான் உண்மை. பல பேர் வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளியில் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் தான் அவர் இறந்தார்னு நினைக்கிறேன் மனோஜ். இன்னைக்கு ஒரு 6 மாதம் கடந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த வேதனை, அந்த சோகத்துலேருந்து பாரதி ராஜாவில் வர முடியல. அதே மாதிரி வந்து மனோஜுடைய மனைவி நந்தனா, அந்த குழந்தைங்க எல்லாம், டோட்டல் குடும்பமே வந்து ஒரு ஒரு கஷ்டமான 46 வயசு சார். ஒரு வாழ வேண்டிய ஒரு வயசுல இப்படி ஒரு இழப்பு வந்து யாராலையுமே தாங்க முடியாது. அவர் தம்பி சொன்ன விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா, யாராவது போனா கூட பாரதி ராஜா சாரால் பழையபடி வந்து உடனே ஞாபகப்படுத்திக்க முடியல. அப்படியே யோசனை பண்ணி யாரு அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தம்பியே போனா கூட ஜெயராஜா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து இது நினைவு தப்பிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கம். அது வந்து மனசை தொண்டை அடைக்கும் போது என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. அவரும் வயசு வேற ஆச்சுல்ல, அந்த வயசுல அவர்களால் சமாளிக்க முடியல, தாங்க முடியல. உடல்நிலை வந்து அவருக்கு மோசமா இருந்தாலுமே பாரதி ராஜா அவர்கள் வந்து மீண்டும் ஒரு படத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேசினதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மைதானே சார்? எல்லாருக்குமே சார், ஒரு கலைஞனா இருக்கிறவங்க, உண்மையாலுமே இந்த கலையை நேசிச்சு வரவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். அதாவது அவங்களால வந்து உடல்நிலை முடியாமல் இருக்கு, மறுபடியும் எந்திரிச்சு வந்து பழையபடி செயல்பட முடியாது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மனதளவில் வந்து நம்ம மறுபடியும் ஏதாவது பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், ஜெயிக்கணும், அந்த ஆர்வங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு உண்மையான கலைஞனுக்கு அது இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி வந்து நம்ம மறுபடியும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாராம் பாரதி ராஜா சார். அது வந்து
அவருடைய ஆள் மனசுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து பாரதி ராஜா சாருக்கு அமைஞ்சு மறுபடியும் ஒரு படம் பண்ணி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்தா கூட நல்ல விஷயம்தான். நல்லபடியா வரணும். எத்தனையோ பேரை மகிழ்விச்ச, எத்தனையோ பேரை வந்து எப்படி சொல்றது, படங்கள்ல வந்து ரசிக்கக்கூடிய படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். அவருடைய பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வேதனை நடந்திருக்க கூடாது. பட் எப்படியாவது அதுல இருந்து பாரதி ராஜா சார் வெளியில வரணும். பழையபடி வந்து நீங்க அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லோருடைய எதிர்பார்ப்பு மாதிரி பாரதி ராஜா அவர்கள் மீண்டும் ஒரு படம் பண்ணணும், உடல்நிலையும் சரியாகணும் அப்படிங்கிறத நம்மளும் வந்து வேண்டிக்கலாம். ரொம்ப நன்றி சார். பாரதி ராஜா அவர்கள் குறித்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.